பாண்டியர் மண்ணில் அந்நீரை இருத்த முதல் பெண்ணே. காற்று உன் புகழ் பாடும், வரலாறு உன் வீரம் கூறும். ஆம், நான் இன்று வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களை பற்றி தான் பேச வந்துள்ளேன். தெரிந்த மூன்றெழுத்து வீரம், தெரியாத மூன்றெழுத்து பயம். நாம் இந்தியா விடுதலை பெறுவதற்கு தலைவர்கள் மட்டும் காரணமல்ல, பல வீரமங்கைகளும் தான் காரணம். அவர்களும் ஒருவர் தான் வீரமங்கை வேலுநாச்சியார். வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் ராமநாதபுரத்தில் 1730ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி செல்லமுத்து தேவர், சத்கந்தி முத்தாத்தார் ஆகிய தம்பதியினருக்கு மகளாக பிறந்தார். இவர் கல்வியிலும் கலையிலும் மிக சிறப்பாக விளங்கினார். இவர் குதிரையேற்றம், யானையேற்றம், வாழ்வீச்சு போன்ற பல கலைகளை கற்றார். இவர் தமிழ், உருது, ஆங்கிலம் போன்ற பல மொழிகளையும் கற்றறிந்தார். இவரது 16வது வயதில் இவருக்கு முத்துவடுகநாதரை திருமணம் செய்து வைத்தனர். முத்துவடுகநாதர் சிவகங்கையின் மன்னர் ஆவார். இவர் சிவகங்கையை ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது ஆற்காடு நவாப்பிற்கு கப்பம் கட்டாததால் ஏற்பட்ட போரில் இவர் மரணமடைந்தார். தன் கணவன் மரணமடைந்த செய்தியை கேட்ட வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் தனது கணவனை கொன்ற ஆற்காடு நவாப்பை தண்டிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தகுந்த நேரம் வரும் வரை காத்திருந்தார். அவர் ஹைதர் அலியிடம் சென்று உதவி கேட்டார். வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் தனது தலைமையின் கீழ் ஒரு போர்க்குழுவையும் மருத சகோதரர்கள் தலைமையின் கீழ் ஒரு போர்க்குழுவையும் கொடுத்து சிவகங்கைக்கு போர் தொடுக்க சென்றனர். அவர் சிவகங்கையில் போர் தொடுத்துக் கொண்டிருந்த பொழுது ஆங்கிலேயர்கள் புறமுதல் காட்டிக்கொண்டு சென்று விட்டனர். பிறகு என்ன, சிவகங்கையில் ஏற்றப்பட்ட ஆங்கிலேயரின் கொடி இறக்கப்பட்டது. வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் இந்த போர் நடந்து முடிந்ததற்கு பின் 1795ஆம் ஆண்டு 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் இம்மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்றார். விழுவது எழுவதற்கு, தொழுவது தொடர்வதற்கு, படிப்பது விழிப்பதற்கு, துடிப்பது முடிப்பதற்கு, வாயுண்டு சுவைப்பதற்கு, நல்ல வார்த்தைகளை கடப்பதற்கு, செவியோ இனிப்பதற்கு, செந்தமிழை கேட்பதற்கு, உயிரெல்லாம் இறைவனுக்கு, உள்ளத்தின் அரசனுக்கு, அன்பனும் மிதவிற்கு, வளர்த்திட அரவனுக்கு. பேசினேன் தலைப்பெடுத்து, கேட்டீர்கள் செய்யமெடுத்து, பேசுகிறேன் தலைப்பு முடித்து அனைவருக்கும் நன்றி.